ஹாய் கைஸ், ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோயா சங்க்ஸில் பிரியாணி பண்ண போகிறோம். சோயா சங்க்ஸில் பிரியாணியா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஆமாம் கைஸ், சோயா சங்க்ஸில் பிரியாணி. சோயா சங்க்ஸ் வந்து நிறையா பேத்துக்கு பிடிக்காது. எனக்குமே ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஃபேட் லாஸு, மசில் பில்டிங் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் போது ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு தான் இருக்குது ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து எக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முட்டை 8 ரூபா ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ். நான் கோயம்பேட்டில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் பாஸ்மதி அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு குக் பண்ணிருக்கேன், லைக் வேக வச்சிருக்கேன். வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதை அரைச்சு எடுத்துட்டதுனால இதில் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் வந்து நான் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பேஸ்ட்ல இருந்து இதில் போட்டிருக்கேன். எனக்கு காரம் கம்மியா இருந்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம லைட்டா உப்பு போடணும். இது ரொம்ப லைட்டா தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பிரியாணியும் உப்பு சேர்த்துவோம் அப்படிங்கிறனால. ரொம்ப லைட்டா மஞ்சத்தூள். கடைசியா இது கூட வந்து லைட்டா தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். எல்லா சோயா சங்க்ஸ்லையும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். கீ இதுல ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம டயட்டுக்கே நம்ம குக் பண்ணாலும் கீ வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் தான். அப்படியே வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சு இந்த இஞ்சி பூண்டி ஆட் பண்ணிக்கிறோம். என்கிட்ட ரொம்ப கம்மியா தான் வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாவே போட்டுறேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா மஞ்சத்தூள். இல்லை சிக்கன் பிரியாணி மாதிரி டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறனால சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வாட்டர் ஆட் பண்றேன், ஏன்னா அப்பதான் அடி பிடிக்காம நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸ் நான் இப்போ இதில் ஆட் பண்றேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. வந்து 2 டம்ளர் அரிசி, பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். ஸோ அப்படி ஃபுல்லாவே ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கிற லெவலில் இருக்கணும், அப்போ தான் அரிசியில் உப்பு இறங்கும். ஸோ ஆக்சுவலி இப்போ எல்லாமே போட்டு எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து நல்லா ஆவி வர வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விசில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாம் குக் ஆகி 2 விசில் வந்து முடிச்சு நான் இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டேன். ஆவிலாம் வெளியில் போகணும் இல்லையா, அதனால சரி ஓப்பன் பண்ணலாம். 3. ஸோ பிரியாணியோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன்.